You are the supernatural, Lord Jesus. Lord, we are also expecting supernatural from you, परमेश्वर हम Lord भी Jesus. चाहते हैं आपकी सर्वशक्तिमान सामर्थ्य के लिए। Lord, we praise you, Lord. प्रभु आपका धन्यवाद करते हैं। Lord, we glorify your name, प्रभु Lord. आपकी महिमा करते हैं। Lord, we surrender and submit on your feet, Master. अभी आप आपके चरणों में हम अर्पण करते हैं। Lord, remember us, Master. हमें याद कीजिए। Lord, remember us, हमें Lord. याद कीजिए We लाजा। come to your feet, हम Master. आपके चरणों में आया है We परमेश्वर। come to your feet today, हम आपके Lord. चरणों में आया है You परमेश्वर। remember us, Lord. हमें याद कीजिए। Lord, you remember us, प्रभु Master. हमें याद कीजिए। நினைத்தருளுங்கப்பா. हमें याद स्मरण எங்களை कीजिए। நினைத்தருளுங்கப்பா. हमें याद எங்களை कीजिए। நினைத்தருளுங்கப்பா. हमें याद कीजिए। நினைத்தருளுங்கப்பா. हमें याद எங்களை कीजिए। நினைத்தருளுங்கப்பா. हमें याद எங்களை कीजिए। நினைத்தருளின கிருபைக்காக हमें ஸ்தோத்திரம் याद அப்பா. किया हुआ अनुग्रह के लिए எங்களை धन्यवाद। நினைத்தருளின கிருபைக்காக ஸ்தோத்திரம் हमें அப்பா. याद किया हुआ You धन्यवाद। remembered us, we thank you, हमें Master. याद कीजिए धन्यवाद यीशु। நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. धन्यवाद के साथ स्तुति करते இயேசுவின் நாமத்தில் பிதாவே. हैं। यीशु के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. எல்லாரும் எவ்வளவு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களோ சந்தோஷமா இருக்கிறவங்களும் ஆண்டவர் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்தும் போது நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த இருதயத்தில் உள்ள பாரங்கள் குறைகள் நிறைவாகும். குற்றங்கள் தீர்ந்து போகும். கவலைகள் மாறும். கண்ணீர் மாறும். எல்லாமே மாறும். सभी कुछ बदलेगा। ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவர், அவர் நல்லவர், वो अच्छा है, போதுமானவர், वो सामर्थ्यवान है, இரக்கமுள்ளவர், वो दयालु है, கிருபையுள்ளவர், वो अनुग्रहकारी है, மனதுருக்கமுள்ளவர். वो मन तरसकाने वाला அவரை परमेश्वर। போல தெய்வம் ஒருவர் இல்லை. उसके जैसा परमेश्वर कोई அவரை नहीं போல है। தெய்வம் ஒருவரும் இல்லை. उसके जैसा परमेश्वर कोई नहीं है। இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். दिल की जरूरत को पूरा करने के लिए सामर्थ्यवान है। குறைகளை त्याग नहीं देने वाला परमेश्वर। கண்ணீரை கண்டு பதில் கொடுக்கிற தேவன். आंसुओं को देख के उत्तर देने वाला परमेश्वर। விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். विनतियों को उत्तर देने वाला परमेश्वर। हालेलुया हालेलुया। அவரை நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தணுமா வேண்டாமா? हम उसको महिमा करना है कि नहीं करना है? महिमा करना चाहिए। ताली बजा के ताली बजा के ताली बजा के ताली बजा के। हालेलुया धन्यवाद हालेलुया 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 हालेलुया। எஸ் லார்ட். थैंक यू மாஸ்டர். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஒரு ஸ்டான்ஸா படிப்போம். एक गीत गाएंगे। ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். आराधना हो आराधना खुदावन यीशु की आराधना। ஆமென் हालेलुया ஆமென் हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அவர் ஆராதிக்கும் போது ஒரு மகிமை, उसको आराधना ஆராதிக்கும் போது ஒரு மகிமை, ஆராதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, आराधना करने में एक लगन है। ஆராதிக்கும் போது ஒரு கிருபை. उसके आराधना करना ही ஆமென் अनुग्रह है। ஹalleluya. हालेलुया। அவர் கிருபையினால நிரப்ப போறார் இன்னைக்கு. हमें हर एक को अनुग्रह से भरने वाला है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆமென். आमीन। போன வாரம் ரிசரக்ஷன் சண்டே எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. गया हफ्ता पुनरुत्थान की आराधना को आप मगन किए होंगे। ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். परमेश्वर जी उठा। ஆமா ஹalleluya हालेलुया हालेलुया हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 प्रकटीकरण पहला अध्याय 18 वचन में यूं कहता है, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு देखो मैं இருக்கிறேன். सदा जीवित रहा हूँ। சதா காலங்களிலும் உயிரோடு सदा இருக்கிறேன். काल में जीवित रहा हूँ। மரணத்துக்கும் பாதாளத்துக்கும்
मृत्यु और पाताल மரணத்தின் को, பாதாளத்துக்கும் मृत्यु और पाताल को திறவுகோல் உடையவரா இருக்கிறார். कुंजियां वही है, திறவுகோல் உடையவரா இருக்கிறார். कुंजियां सब कुछ वही है। வாசிங்க பாப்போம். ஒரு பாடு ஐயா. மரித்தேன், சதா காலங்களுக்கு உயிர் இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். हालेलुया, ஆமென். ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ God is living forever and ever. परमेश्वर आज कल कभी जीवित रहा है, எப்போதும் அவர் நம்ம கூட இருக்கிறார். वो हमारे हमेशा हमारे संग है। He is the living Lord. वो जीवित परमेश्वर है, நான் ஜீவிக்கிற தேவன். वो जीवित परमेश्वर है। அந்த ஜீவிக்கிற தேவனை தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்க वो வந்திருக்கிறோம். जीवित परमेश्वर को ही हम आराधना करने आए हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நான் அவருக்கு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு, क्रूस में मारा जाने के बाद, சிலுவையில் அறையப்பட்ட பின்பு, मारे जाने के बाद, அவர் உயிர் தெழுந்த பின்பு, वो पुनरुत्थान होने के बाद, உயிர் தெழுந்த பின்பு சீசர் எல்லாம் பயந்து போய் இருந்தாங்க. पुनरुत्थान होने के बाद சீசர் எல்லாம் பயந்து நடுங்கி போய் இருந்தாங்க. चेले लोग सब डरे मारे बैठे थे। அப்போ சீசர் எல்லாம் நடுங்கி இருக்கும்போது चेले सब डर के मारे बैठे थे। ரெண்டு அந்த சீசர் கூடல ரெண்டு பேரும், तो चेले लोग में से दो जन, யா லூக்கா யோவான் லூக்கா சாப்டர் 24 या लूका रचित सुसमाचार 24वां अध्याय 13 24 13। அந்த தினமே அவர்களில் ரெண்டு பேர், அந்த சீசர் கூட இருந்தவங்கல்ல ரெண்டு பேர், சீசர் கூட இருந்தவங்க ரெண்டு பேர். चेले लोग में से दो जन, யா எஸ்ரேமில இருந்து எம்மாவு என்னும் கிராமத்துக்கு என்ன செய்தாங்களா, நடந்து போனாங்க. அதான் முக்கியம், நடந்து போனாங்க. எம்மா ஊரு यम्मा करके एक शहर में, எம்மா ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. यम्मा के शहर में उन लोग चल के जा நடந்து रहे हैं। போயிட்டே இருக்கும்போது, चल के जाते समय, நடந்து போயிட்டே இருக்கும்போது चल के जाते समय அவங்க எதை பத்தி பேசுறாங்க, वो किनके बारे में बात कर रहा है? அவங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப்ல உள்ள பாடுகளை பத்தி பேசல. उन दोनों के जीवन के समस्या के बारे में बात नहीं किया, அவர் ரெண்டு பேரும் அந்த பாடுகளை பத்தி பேசல. वो समस्या के बारे में बात नहीं किया, ஆண்டவரை பத்தி वो பேசுறாங்க. परमेश्वर यीशु मसीह के बारे में बात कर ஆண்டவரை रहा பத்தி है, பேசுறாங்க. वो यीशु मसीह के बारे में बात ஐயோ कर रहा है। எவ்வளவு கஷ்டம், तू ये कितना எவ்வளவு कष्ट है, துக்கம், कितना दुख है, எவ்வளவு துயரம், कितना वेदना, எவ்வளவு நம்பி இருந்த ஆண்டவரை, कितने आशा में रखा था। அவர்தான் நம்மளை ரட்சிப்பார்னு நினைச்சோம். उधर हम उद्धार पाएंगे, அவர்தான் நம்ம அரசாள்வார்னு நினைச்சோம். वही हमारा राज करेगा, அவர்தான் நம்மளை பாதுகாப்புன்னு वही நினைச்சோம். हमें सुरक्षा करेगा, அவர்தான் எல்லாமே எல்லாவற்றுக்கும் எல்லாமே நினைச்சோம். वही सब कुछ सभी के लिए सब कुछ ஆனாலும் करेगा। तो भी அவங்கள ரத்த சாட்சியா கொன்னுட்டாங்க. उनको शहीद किया गया है। அதனால இனி என்ன செய்ய போறோம், इसके बाद अभी क्या करने இனி वाले என்ன हैं? செய்ய போறோம், आगे क्या करने गए, இனி என்ன செய்ய போறோம், आगे क्या करूंगा, நமக்கு யார் இருக்கிறார், हमारे लिए कौन है, நமக்கு உதவி செய்ய யார் हमारे लिए இருக்கிறார், सहायता करने के लिए कौन है। அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க. ऐसे दो जन बातें करते गया है, ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க, ऐसे दो जन बातें करते गया है, பேசிட்டே போறாங்க. बातें करते समय ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எழும்புங்க பாப்போம். எஸ் ரெண்டு பேரும் பாருங்க. दोनों जन आगे आइए, आगे आइए। எல்லாரும் ஆமா ரெண்டு பேரும் அவங்க ஆண்டவரை பத்தி பேசிட்டே போறாங்க. हम दो जन आप परमेश्वर के बारे में बातें करते जा எவ்வளவு அருமையா இருந்தாரு ஆண்டவர், कितना अच्छा था परमेश्वर, எத்தனை பேரை உயிர் தெழுத பண்ணாரு, कितने लोग को जिलाया, उन लोग குருடர்களை பார்க்க செய்தாரு, अंधे लोग को செவிடர்களை கேட்க செய்தாரு, बहरों को सुनाया है। அப்படின்னு அவர் இப்போ நம்ம மத்தியில இல்லையே, वो अब हमारे बीच में नहीं நம்ம है, மத்தியில இல்லையே, वो अब हमारे बीच में नहीं है। அப்படின்னு பேசிட்டே போறாங்க. ऐसे दोनों बातें करते जा அப்படி रहे हैं, பேசிட்டே போகும்போது ऐसे बातें நடந்துட்டே करते இருங்க. जाते समय அவருக்கு பின்னால उसके 15 पीछे வாசிங்க 15 எஸ் கொண்டிருக்கையில் இயேசு தானும் என்ன செய்தாரு, அவர்களுக்கு கூட நடந்து போனார். ஆமென், ஆமென், ஆமென். हालेलुया। உங்களுக்கு புரிஞ்சா நீங்க இப்படி இருக்கவே முடியாது. आप ऐसे समझ गया तो आप ऐसे बैठेंगे இருக்க नहीं, முடியாது. ताली बजा के धन्यवाद करें। ஹalleluya, हालेलुया। சில சமயத்துல நமக்கு ஐயோ என்ன பாடா இருக்கு, कलीसिया में देखो कितना कितना समस्या कष्ट है, है, कितना कष्ट है, அப்படின்னு நீங்க அப்படி நடந்துட்டு பேரிட்டு போதும் ऐसा आप सोच समझ के बातें करके जाते समय, இருந்தாலும் கூட ऐसे रहने के बावजूद भी, அந்த இருந்தாலும் நடந்தாலும் वो रहने के बावजूद भी, वो चलने के बावजूद அவரும் உங்க கூட நடப்பார், वो भी आपके साथ அவரும் चलेगा, உங்க கூட நடப்பார், वो भी आपके साथ அவரும் உங்க चलेगा, கூட நடப்பார். वो भी आपके साथ चलेगा। நீங்க என்ன இருதயத்துல எதை நினைக்கிறீங்களோ, जो दिल में आप चाहोगे, நீங்க என்ன பேசுறீங்களோ, जो बात அதை करोगे, கவனமா கேட்டுக்கொண்டு இருப்பார், वो ध्यान से सुनते रहेगा, கவனமா கேட்டுக்கொண்டு வர, ध्यान से सुनते रहेगा, கவனமா கேட்டுக்கொண்டு வர. ध्यान से सुनते रहेगा। அவர் கேக்குறாரு, ஆண்டவர் वो सुन रहा है, துக்கமா இருக்கு, என்னத்தை பத்தி பேசுறீங்க, तू किसके बारे में बात कर रहे हैं, யார பத்தி आप பேசுறீங்க, दोनों जन किसके बारे में யார் बात कर रहे हैं, துக்கமுகமா இருக்கிறீங்க. क्यों दुख के चेहरे में बैठे हैं। அன்னைக்கு அப்ப பைபிள்ல அந்த ஆண்டவர் யாரோ
யாரை பத்தி கேட்டாரு? उस दिन भर में शास्त्र के बारे में எம்மாவுக்கு போற வழியில சீசர்களை பத்தி கேட்டாரு. एम्माउर शहर में चेलों के बारे में बात இந்த किया। இடத்துல இருந்த ஆண்டவர் உங்களை பத்தி கேக்குறாரு. आज भी परमेश्वर आपको पूछ रहा है, ஏன் துக்கமா இருக்கிறா? क्यों दुख के चेहरे में ஏன் बैठे हो? துக்கமா இருக்கிறா? क्यों दुख के चेहरे में என்ன बैठे हो? காரணம்? काय कारण है? என்ன வேதனை? क्या कारण है? என்ன வேதனை? क्यों वेदना है? எதுக்காக துக்கமா இருக்கிறா? काय के लिए दुख से எதுக்காக துக்கமா काय இருக்கிறா? का कुछ कौन सा कारण है? அதனால உன் கூட வாரேன். इसके लिए मैं तेरे साथ आ रहा हूँ। இப்ப சொல்ற அங்க சொல்லல நான் கூட வாரேன். आज वहाँ बोला ना, यहाँ बोल रहा मैं परमेश्वर मेरे साथ आ रहा हूँ। ஹalleluya. हालेलुया। நான் உங்க கூட வாரேன். मैं तेरे साथ நான் आने உங்க वाला கூட हूँ। இருக்கேன். मैं तेरे संग बैठा எதுக்காக हूँ। துக்கமா இருக்கணும்? क्यों दुख के चेहरे में बैठे எதுக்காக हो? துக்கமா क्यों இருக்கீங்க? दुख के चेहरे में बैठे हो? அத உடனே அவங்க சீசர் சொல்றாங்க, तुरंत चेले लोग बोल रहे हैं, நீர் என்ன அந்நியரா? तू क्या पराई நீர் என்ன அந்நியரா? पराई व्यक्ति है क्या? 3 நாள் என்ன இந்த எருசலேமில என்ன பாடுகள் என்ன வேதனை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 दिन यरूशलेम शहर में क्या क्या हो रहा है पता है क्या आपको? 3 நாள் என்ன வேதனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? क्या क्या समस्या हो रहा है पता है என்ன क्या? பாடுகள் மக்கள்லாம் என்ன பாடுகள்ல இருக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? लोग सब कौन सी समस्या में गुजर रहा है आपको पता है क्या? தெரியுமா? पता है क्या? நீ தெரியாத ஒரு அந்நியரா? तू जानने वाला पराई व्यक्ति है क्या? அந்நியர் நீட்டு क्या கேக்குறான். तू पराई व्यक्ति है क्या? அப்ப அத கேட்டுட்டே இருக்கும்போது अब वो सुनते அத समय கேட்டுட்டு இருக்கும்போது सुनते समय ஆண்டவரே கேக்குறாரு, परमेश्वरी कुछ पूछ रहा है, அது என்ன காரணம்ப்பா? क्या कारण है भाई? எதுக்காக கவலைப்படுறீங்க? क्यों चिंता में बैठे हो? எதுக்காக கவலைப்படுறீங்க? क्यों चिंता में बैठे என்ன हो? நடந்து எருசலேமில? क्या हुआ यरूशलेम शहर में? எருசலேமில என்ன நடந்து? क्या हुआ यरूशलेम शहर में? அப்படிங்கும்போது 9வது சொல்றாரு उसी பாருங்க. में नवा वचन क्यों कहता है? 9 வாசிங்க பாப்போம். नवा वचन पढ़ेंगे 19 19 ஆ ஆ நசரேயனா இயேசுவை பற்றியே नस्र यीशु मसीह का नाम அவர் தேவனுக்கு முன்பாகவும் தலைவர்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வார்த்தையிலும் हालेलुया। सामर्थ्यवान परमेश्वर ताली बजा के धन्यवाद करेंगे। ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்கு அவர் கண்ணு தெரியல. ओ परमेश्वरी தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. भविष्यवाणी करके தீர்க்கதரிசி भविष्यवाणी இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். इंग्लिश अंग्रेजी में बहुत अच्छे से कहता है, whatever he said he did it. जो भी कुछ बोला हो सब कुछ वो पूरा हुआ। அத சொல்லுவாங்கல்ல, வாய்னால சொன்னதை கருத்துனால செய்தார். वो जो मुंह से बोलता है वो हाथ से எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்தார். जो बोलता है वही करेगा। அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி वैसा एक भविष्यवाणी, அவர் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. वो परमेश्वर का प्रिय व्यक्ति है। ஆனா ஆண்டவர்னு சொல்லல, वो परमेश्वर ஆண்டவர்னு சொல்லல. वो परमेश्वर ஏன்னா அவங்க கண்கள் திறக்கப்படல. क्योंकि उनके आंखें खुला नहीं கூட गया। வந்தவரை யாரோ ஒரு ஆளுன்னு தான் நினைச்சிட்டு आने இருக்காங்க. वाले व्यक्ति कोई और पराई व्यक्ति, யாரோ ஒரு ஆள் வந்துட்டே இருக்கிறார். कोई व्यक्ति सोच के बैठे थे। நம்ம கூட கேட்டுட்டே இருக்கிறார். हम भी ऐसे सोचते बैठेंगे, விருதத்தை வேறனே கேட்டுட்டே हम இருக்கிறார். भी हृदय में पूछते वो पूछते होंगे, அப்படியே நினைச்சிட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ऐसे बोलते बोलते सोचते கண்கள் மறைக்கப்பட்டிருந்து, उनके आंखें बंद किया गया, கண்கள் மறைக்கப்பட்டிருந்து, उनकी आंखें बंद किया गया। நசரேயன் இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? नासरीत यीशु मसीह के बारे में आप जानते नहीं हो क्या? தெரியாதா உங்களுக்கு? आप नहीं जानते नहीं हो क्या? அவர் தேவனுக்கு சாட்சியா உள்ள மனுஷன், वो परमेश्वर को गवाही के रूप பெரிய में தீர்க்கதரிசி. बहुत बड़ा भविष्यवाणी है। எதை சொன்னாரோ அதை செய்தார். जो बोलता है वो करता है, அப்படிப்பட்டவர் वैसा परमेश्वर को அடுத்த நம்ம பிரதான ஆசாரியரும் प्रधान याजक ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். हालेलुया, Amen. आमीन। The lawmakers and the Pharisees, they put on the cross फरीसियों और वहाँ के रहने वाले लोग सभी लोग मिलकर यीशु मसीह को क्रूस में मारा जाने के लिए उन लोग आगे किए। மரண தண்டனை கொடுத்தாங்க. मृत्यु का दंड उन लोग को दिया, மரண சிலுவையில் அறையும்படி சொன்னாங்க. मृत्यु के दंड सूली पे मारने के लिए उसको आज्ञा दिया। அதுக்கு பிறகு उसके बाद சிலுவையில் அறைந்த பிறகு सूली में मारे जाने के बाद ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஆட்கள் போய் பார்த்திருக்காங்க. उसके बाद हमारे लोग जाके देखे, சில ஸ்திரீகள் போய் कुछ பார்த்திருக்காங்க. स्त्रियां लोग जाके देखे, பார்த்திருக்கும் போது जानने के बाद கல்லறை திறந்திருந்து, अब कबर खुला गया है, கல்லறை திறந்திருந்து कबर खुला गया है। அங்க தேவதூதர்களை சந்திச்சாங்க. वहाँ पर परमेश्वर के अगर स्वर्गदूतों को, जो स्वर्गदूत தேவதூதர்கள் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? स्वर्गदूत लोग उन लोगों को क्या बोला? அவர் இங்க இல்ல, वो यहाँ पर नहीं है, அவர் உயிர் தெழுந்தார். वो पुनरुत्थान हुआ। ताली बजा के धन्यवाद அவர் करेंगे। உயிர் தெழுந்தார், वो पुनरुत्थान हुआ है, உயிர் தெழுந்தார். वो पुनरुत्थान हुआ है। உங்களுக்கு இன்னைக்கு நம்பியாலும் நம்ப மாட்டீங்களோ, आप जो அவர் भरोसा உயிர் करें, தெழுந்த வல்லமை இருக்குல்ல, उसकी सामर्थ्यवान அது सामर्थ, போல வல்லமை கிடையவே கிடையாது. पुनरुत्थान का सामर्थ कुछ உயிர் தெழுந்தார்னு சொன்னதோட उसके तुल्य कोई அந்த नहीं है। வல்லமை இறங்கு பாருங்க, वो सामर्थ ऐसे उतरेगा, तो வல்லமை देखो। இறங்கு பாருங்க. सामर्थ ऐसे उतरे देखो। இப்ப பார்க்க விரும்புறீங்களா? अभी आप देखने चाहोगे Yes. क्या? பரிடா சிஸ்டர் அந்த இடத்துல இருந்து இல்லங்க, பரிடா sister, இப்ப உயிர் தெழுந்த வல்லமை, आपकी உயிர் पुनरुत्थान தெழுந்த का வல்லமை सामर्थ, எல்லாரும் கரங்களை पुनरुत्थान का தட்டி सामर्थ,
எல்லாரும் கரங்களை தட்டும் போது எல்லாரும் கரங்களை தட்டும் போது கண்களை மூடிட்டு ஆண்டவர் நோக்கி பாருங்க. அந்த உயிர் தெழுந்த வல்லமை, அந்த உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்போதே 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 எஸ் எஸ் உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அன்பு மகளே. இன்னைக்கு உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் எஸ் நிற்க முடியாது, நிற்க முடியாத அபிஷேகம், நிற்க முடியாத அபிஷேகம், நிற்க முடியாத அபிஷேகம், நிற்க முடியாத அபிஷேகம். எஸ் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive the glory, receive the glory in the name of Jesus, in the name of Jesus. உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள் அன்பு மகளே. ரபா ரிகா பௌரிகா பாபா பாபா ரிபா சாகர தரபோரி கபா. Yes yes yes, the glory is falling on you, the glory is falling on you. Receive, 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 receive it, receive it, receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. இதுதான் உயிர் தெழுந்த வல்லமை, இதுதான் உயிர் தெழுந்த வல்லமை, இதுதான் உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்தார், पुनरुत्थान हो गया, ஆண்டவர் உயிர் தெழுந்தார். परमेश्वर पुनरुत्थान हो गया அந்த है. ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க, स्त्री लोग आके बोले அவர் உயிரோடு இருக்கிறார். वो जीवित है. எங்களுக்கே அதிசயமா இருந்தது, हमें खुद अचंभित हो गया, எங்களுக்கே கேட்டு அதிசயமா हमारे இருந்தது, हम भी सुन के अचंभित हो எங்களுக்கே गया, அதிசயமா இருந்த உயிர் தெழுந்தார், हम भी सुन के अचंभित हो गया, ऐसे सुन அசம்பித் हो गया, अचंभित हो गया. ஆமென் ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அதுக்கு பிறகு எங்க ஆட்களை அனுப்பணும், उसके बाद हमारे लोग को भेजे, எங்க ஆட்களை அனுப்பணும், हमारे लोग को भी भेजा उधर எங்க जाके. ஆட்களை போய் பார்த்துட்டு வந்து அதே தான் சொன்னாங்க. उन लोग भी जाके बोल के कब्र के पास जाके बोल के आके वही बोले, அவங்களும் அப்படிதான் उन சொன்னாங்க. लोग भी वही बोले அவர் உயிர் தெழுந்தார், वो पुनरुत्थान हो गया है, அவர் உயிர் தெழுந்தார், वो पुनरुत्थान हो गया है, அவர் உயிர் தெழுந்தார்னு वो சொன்னாங்க, पुनरुत्थान हो गया है, அவர் உயிர் தெழுந்தார்னு சொன்னாங்க. वो पुनरुत्थान हो गया बोले. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. உயிர் தெழுந்த இயேசு पुनरुत्थान किया हुआ उइर तेलंदा यीशु, यीशु। पुनरुत्थान किया हुआ இன்னைக்கு यीशु நம்ம மத்தியில இருக்கிறார், आज हमारे बीच में मौजूद நம்ம கூட है, நடக்கிறார், हमारे साथ चल रहा है, நம்ம கூட நடக்கிறார், हमारे संग चल रहा நம்ம है, கூட வாசம் பண்ணுகிறார். हमारे साथ निवास किया है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இத கேட்டதோட इसको सुनने के बावजूद ஆண்டவர் भी சொல்றார் பாருங்க, परमेश्वर बेगूम बोल रहे हैं. 25 25 पद को 25 पद को पढ़िएगा. தீர்க்கதரிசிகள் சொன்னவை யாவையும் விசுவாசிகளுக்கு புத்தி இல்லாத மந்த புத்தி உள்ளவர்களே. जो निर्बुद्धि व्यक्ति है, ஆமா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, டோன்ட் லாக் ஜாக் லைக் எ ஃபூல். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், டோன்ட் டாக் லைக் எ ஃபூல். निर्बुद्धि के समान बातें करो मत. அதாவது whatever God said in the from the beginning, from Moses to the law, each and every word the Bible that Lord talk about the resurrection, मूसा से लेके अब तक जो भी बातें किया है, and the resurrection, whatever it has done, whatever he talked, it has happened. जो भी कुछ मूसा से लेके अभी तक जो भी नया करार में जो भी कुछ बोला है वो सब कुछ पूरा होते आया है अब तक. Yes, கிறிஸ்து பாடுபடவும் मसीह समस्या उठाने மகிமையில் प्रवेश करने के लिए, அதெல்லாம் நடக்கும்னுட்டு எழுதி ये இருந்தது. सब होएगा करके लिखा गया है. மோசேயில இருந்து मूसा के மோசேயில இருந்து எல்லா தீர்க்கதரிசிகள் மூலம், मूसा से लेके மோசே, ஏசாயா, நெகேமியா, எசேக்கியேல், எரேமியா, யோவான், எல்லாரும், யோனா, எல்லாத்தையும் எல்லாம் எழுதியிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதின வார்த்தைகள் நிறைவேறும்படி, वाचा पूरा पूरा किया, நிறைவேறும்படி செய்தார், पूरा होने के लिए सामर्थ्य, நிறைவேறும்படி पूरा होने के செய்தார். लिए किया ऐसा. ஹalleluya हालेलुया. அது உங்களுக்கு புரியலையா? वो आपको पहचान அது உங்களுக்கு புரியலையா? समझ में नहीं आ रहा அது है. அவர் சொன்ன நடக்கணும்ல, वो जो होएगा तो बोलता होगा, தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், भविष्यवाणी की वचन सब कुछ पूरा होना அதுதான் நிறைவேறிச்சு, अभी वैसे ही पूरा हुआ, அதுதான் நிறைவேறிச்சு, वैसे ही पूरा हुआ, அதுதான் நிறைவேறிச்சு, वैसे ही पूरा हुआ, அதுதான் நிறைவேறிச்சு, वैसे ही पूरा हुआ, அதுதான் நிறைவேறிச்சு. वैसे ही पूरा हुआ. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அந்த வார்த்தைகள் தான் நிறைவேறிச்சு, वही वचन पूरा हुआ, அந்த வார்த்தைகள் தான் நிறைவேறிச்சு, वही वचन पूरा हुआ, அதே போல தான் நடந்தது. ऐसे ही पूरा हुआ. ஆமென் आमीन. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. யார் அது என்ன சொன்னாரோ, जो कुछ उसने बोला, அந்த வசனங்கள் என்ன சொல்லிச்சோ, वचन में जो வேத बोला, வசனங்கள் என்ன சொல்லிச்சோ, वचन में जो कुछ बोला, அந்த வசனங்கள் தான் वो நிறைவேறிச்சு, वचन ही पूरा हुआ है, அந்த வசனங்கள் தான் वो वचन நிறைவேறிச்சு, ही पूरा होते आया அந்த है, வசனங்கள் தான் वो நிறைவேறிச்சு. वचन ही पूरा होते आया है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இப்படி பேசிட்டே இருக்கும்போது, ऐसे बातें करते समय, பேசிட்டே இருக்கும்போது, बातें करते समय, பேசிட்டே இருக்கும்போது, ऐसे बातें करते ரெண்டு பேரும் வாருங்க, दोनों जन आइए वापस आइए. again come here, again come here.
दोनों இல்ல இல்ல चलाइए। ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் தாங்க बहुत बड़े व्यक्ति है அங்கேயும் दोनों। பெரிய ஆட்கள் தான் वहां पर भी दोनों இங்கே बड़े பெரிய व्यक्ति- ஆட்கள் यहाँ पर भी दोनों बड़े பெரிய व्यक्ति ஆட்கள் बड़े व्यक्ति है दोनों। ஆமென் आमेन। ஹalleluya हालेलुया। இப்போ अभी எத்தனை பேரு कितने लोग हैं? இப்போ எத்தனை பேரு अभी कितने लोग हैं? மூன்று பேர் कैसा दो जन जाते हैं उसके साथ परमेश्वर भी जाते हैं ரெண்டு பேர் முன்னாடி போறாங்க பின்னாடி ஹalleluya இயேசு கிறிஸ்து வராங்க। ஹalleluya हालेलुया। ஐயா மெதுவா நடங்க यहाँ से चलिए। நடக்கும்போது ऐसे चलिए चलते समय- நடக்கும்போது चलते என்ன வந்துட்டு எம்மா ஊர் வந்துட்டு एम्माऊर शहर आ गया है। எம்மா ஊர் வந்துட்டு एम्माऊर शहर பரலோக அக்கினி ஆலயம் வந்துட்டு स्वर्ग- ரபா 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 பரலோக அக்கினி ஆலயம் வந்துட்டு स्वर्ग की अग्नि तंबू आ गया। ஆமென் आमेन। ஆமென் आमेन। ஐயா பரலோக அக்கினி ஆலயம் வந்துட்டு स्वर्ग की अग्नि तंबू आ गया। வந்ததோட आने के बाद आने के बाद வந்ததோட ऐसे आता है समय அவர் என்ன செய்யறா தெரியுமா वो क्या बोले मालूम है? இப்ப இவங்க ரெண்டு பேரும் எம்மாவை பார்த்துட்டாங்க अभी ये दो जन एम्माऊर நம்ம शहर ஊர் में வந்துட்டு गया। அங்க பாக்குறாங்க वो ऐसे दोनों जन ऐसे देख रहे எல்லாம் பாருங்க यहाँ पर देख எல்லாரும் பாருங்க सभी व्यक्ति यहाँ पर देख எம்மா ஊருன்னுட்டு இவங்க எம்மா ஊரை பாக்குறாங்க एम्माऊर बोलेगा तो एम्माऊर को देख रहा है। எம்மா ஊரை பாக்குறாங்க एम्माऊर शहर को देख ஆனா रहा है। ஆண்டவர் இங்க பார்க்கல लेकिन परमेश्वर इनको देखा नहीं। அங்க போறது மாதிரி பாக்குறாரு वहाँ पर जाने व्यक्ति அத जैसे கடந்து போற மாதிரி போறாரு वो ऐसे गुजर के जा रहा है। எம்மா ஊரை பார்க்கல एम्माऊर शहर को கடந்து नहीं போற மாதிரி போறாரு देखा। गुजर के जा रहा है। கடந்து போற மாதிரி गुजर के जा रहा है। அப்புறம் போறவர் அப்புறம் ஏசப்பா ஏமேன் அப்புறம் போகிறவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயிருக்கிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஐயோ, இப்படி பாருங்களே. நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்னை காக்கின்றவர் உன்னை நடத்துகின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் ஆமென், ஆமென். தோளின் சுமக்கின்றவர் ஆமென், ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. உன்னை காக்கின்றவர் சுமக்கின்றவர் हमें எப்படி चलाने वाला हमें தோள் மேல சுமக்கிறவர் वो तो कंधे தோள் पे மேல उठाने சுமக்கிறவர் वाला कंधे पे उठाने அவர் वाला என்ன செய்றார் உன்னை காணாதவர் போல वैसे अज्ञान के व्यक्ति के समान உன்னை காணாதவர் போல वो अज्ञान के समान அந்த நோக்கினாலும் वो காணாதவர் நோக்கினாலும் वो अज्ञान के व्यक्ति को देखेगा तो भी காணாதவர் போல நோக்கினாலும் अज्ञान व्यक्ति के समान देखेगा तो भी ஆனாலும் உன்னை நோக்கமா இருக்கிறார் तो भी वो आपका ஆனாலும் உங்க மேல நோக்கமா तो இருக்கிறார் भी आपके निहारने ஆனாலும் உங்க மேல நோக்கமா तो भी இருக்கிறார் आपको देखने ஆனாலும் உங்க மேல நோக்கமா तो भी இருக்கிறார் आपको देखने நோக்கமா இருக்கிறார் तो भी देखने நோக்கமா இருக்கிறார் तो निहारता है। ஹalleluya वो ஹalleluya ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நோக்கமா இருக்கிறார் वो निहारने वाला परमेश्वर है நோக்கமா இருக்கிறார் वो அதனால निहारने वाला परमेश्वर है அப்படியே பாக்குறார் वैसे देख रहा है அங்க போன மாதிரி காட்டுறார் ऐसे जाने व्यक्ति समान देख रहा है அப்ப இங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க वो दोनों व्यक्ति बोलते जा रहा है 29 ரொம்ப அருமையான वो வசனம் अच्छे से அது. वचन देखिए उनके அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த வசனம் மட்டுமே போதும் वो हमारे जीवन में वो वचन ही काफी है उन அவர்கள் அவர்களை நோக்கி நீர் என்னுடன் தங்கியிரும் சாயங்காலம் ஆயிட்டு பொழுது போச்சு என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் கேட்டுக்கொண்டார்கள் हालेलुया அல்லேலூயா हालेलुया ताली बजा के ஆமா அல்லேலூயா हालेलुया विनती करके लेकर स्वीकार किया வாசிங்க பாப்போம் ஆமா அவர் கரெக்ட் அதுக்கு பிறகு தான் உள்ள போனார் கரெக்ட் தானா ஏசப்பா ஆமென் हमें எப்படி கேட்டாங்க कैसे उन लोग पूछे வருந்தி கேட்டாங்க இப்ப பாத்துடுங்க जबरदस्ती करके उन लोग बिठाया है கரெக்ட் ஆண்டவர் வந்து हाँ परमेश्वर आके யாரையுமே போல்ஸ் பண்ண மாட்டார் किसको भी जबरदस्ती नहीं करेगा யாரையும் போல்ஸ் பண்ண और மாட்டார் किसी को भी जबरदस्ती नहीं करेगा நீ வந்தா तू आएगा ஆசீர்வதிப்பார் आशीष पाएगा நீ வரலனாலும் என்கிட்ட வரணிட்டு கூப்பிடவே மாட்டேன் तो नहीं आए तो मैं आपको मेरे पास आने के लिए बुलाएगा ही नहीं அதான் அவர் சொன்னார் யூ கால் டு மீ तूने मुझे बुलाया யூ கால் டு மீ तूने मुझे ஐ बुलाया வில் ஆன்சர் யூ मैं तुझे उत्तर दूंगा ஐ வில் ஆன்சர் யூ मैं तुझे उत्तर दूंगा யூ கிரை டு மீ तू मुझसे रोना ஐ रोया வில் ஆன்சர் யுவர் मैंने तेरे आंसुओं को उत्तर देगा அப்படிதான் சொன்னாரே தவிர ऐसे बोलेगा भी उसके நான் बावजूद வாண்ட வரவேன்னு சொல்லல मैं खुद आएगा करके बोला नहीं ஆனா ரெண்டு மூணு பேரை தேடி போனார் लेकिन दो तीन व्यक्ति को ढूंढ के गया परमेश्वर தேடி போனார் ढूंढ कर गया परमेश्वर அது எலியா காலத்துல உண்டு एलिया के जमाने में भी அவர் हुआ ஒரு था। விதவை वो விதவை वो விதவை विधवा के और घर पे भी गया அந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு அவன் ரெண்டு பேரும் தாய் மகனும் சாகணும் ओ माँ बेटे सब मरने के व्यक्ति में அப்படி थे। வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க वो इन पे वेट के इंतजार में உடனே है என்ன செய்தாருன்னா ஆண்டவர் எலியா நீ போ बाबा परमेश्वर कौन है एलिया एलिया नहीं तू वो। जा एलिया तू जा உனக்கு எந்த இடம் அதுக்கு சாரிபாத் 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 வீட்டு சாரிபாத் விதவை வீட்டுல போ सारी बात के विधवा के घर में जा அங்க என்ன சொல்லணும் உனக்கு
உனக்கு அவங்க போஷிப்பாங்க. तू तुझे वो पोषण करेगा. அவங்களே ஒண்ணு இல்லாம இருக்காங்க. उन्हें खुद वो कुछ खाली आते பாருங்க, ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்தோம் तू कुछ भी नहीं रहने का ஆண்டவர் போஷிக்க முடியும். परमेश्वर उनसे भोजन कर तृप्त कर ஆண்டவர் सकता है. போஷிக்க முடியும். परमेश्वर उनसे तृप्त कर सकता அவன் है. சொல்றான், எலியா ओ एलिया बोल रहा है, நீ எனக்கு மட்டும் எனக்கு முதல்ல எவ்வளவு இருக்கும், எவ்வளவு மாவு இருக்கும், कितना आटा எவ்வளவு எண்ணெய் இருக்கும், कितना आटा तेल है, முதல்ல அப்பத்தை பண்ணி எனக்கு தா. पहला वो छुड़का पका के मुझे दे. நம்ம செய்வோமா? हालेलुया. உன்கிட்ட எது இருக்கோ என்கிட்ட தாண்டி கேட்டா तुम्हारे पास जो कुछ व्यक्ति सब चीज है वो सब मेरे को पहले मेरे को दे दो. நம்ம கால்குலேட் பண்ணுவோம். आज हम ये कैलकुलेट करते रहते हैं. தருவாங்க கொடுக்கணும், தருவாங்க கொடுக்கணும், ये पैसा उधर देना, ये पैसा इधर देना அது करके எப்படி நமக்கு கொடுக்க முடியும்? वो कैसे इनको दे सकता है? கால்குலேட் பண்ணுவோம். वो ऐसे अपन क्या ख्याल में रहता है. நம்ம கால்குலேட் பண்ணுவோம். हम ही अपन क्या Correct தானே? ऐसे बोलते இங்க हैं. இந்த இடத்துக்கு இந்த கடைக்கு இந்த கொடுக்கணும், ये वो இதுக்கு दुकान கொடுக்கணும், को देना, इधर வாடகை देना, கொடுக்கணும், அது கொடுக்கணும், वो எல்லாத்தையும் भाड़ा देना, इधर देना, इधर कैसे दे सकता முதல்ல है? அதை எழுதுவோம். पहला उसको लिखता है. மீதி இருந்தா ஆண்டவர் கொடுக்கும். अगर बच्चा है तो इधर परमेश्वर के लिए. ஆனா அப்படி இல்ல, लेकिन ऐसा नहीं, அப்படி இல்ல. ऐसा नहीं. அவன் முதல்ல அவன் பையன் எதை சொன்னாலும் पहला जो कुछ उसने बोला, எலியா சொன்னது போல செய்தார். एलिया जैसा बोला वो पैसा पूरा करते உடனே गया. ஆண்டவர் அவன் மூலம் சொன்னார், उन लोग भी ऐसे बोले, உனக்கு உன் வாழ்க்கை முழுவதும் तेरे जीवन भर உன் மாப்பசை தொட்டியும் நிறைவா இருக்கும், तेरे आटा के बट्टी भी कभी कभी कमी कटी नहीं होगा, எண்ணெய் நிரம்பி இருக்கும். तेल भी भरते रहेगा. அதே போலதான் நம்ம ஆண்டவர், वैसे ही हमारा भी परमेश्वर அதே है. போலதான் நம்ம ஆண்டவர். वैसे ही हमारा परमेश्वर है. ஆமென், ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அதனால he will not force anybody, इसलिए वो कभी किसी को जबरदस्ती नहीं करेगा. he will not force anybody. वो किसी को जबरदस्ती नहीं करेगा. ஹalleluya, हालेलुया. இன்னைக்கு நம்மள force பண்ண மாட்டார். आज भी हमारे लिए जो जबरदस्ती नहीं करेगा. வந்தா விட மாட்டார், लेकिन आएगा तो छोड़ेगा नहीं. ஆசீர்வதியாம விட மாட்டார், आएगा तो आशीष करे அவரை बिना छोड़ेगा பிடிச்சிட்டா नहीं. விடவே மாட்டார், वो आशीष करे बिना आपको छोड़ेगा ही नहीं. விடவே மாட்டார். छोड़ेगा ही नहीं. எதை கேட்டாலும் தருவார். जो कुछ उसने बोला पूरा. என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன். वो एम्मा के शहर में जो कुछ என் मांगे, நாமத்துல எதை கேட்டாலும் मेरे தருவேன். नाम से जो मांगे वो पूरा होएगा. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொன்னதுதான். Amen. जो बोला அதை செய்து முடிக்க வல்லவர், वो पूरा करने के அதை सामर्थ्य அவர் செய்து முடிக்க வல்லவரா पूरा இருக்கிறார். करने के सामर्थ्यवान है. ஹalleluya, हालेलुया. ஆமென், आमेन, ஆமென், आमेन, ஆமென். आमेन. அடுத்தால ரொம்ப அருமையா இருக்கும். इसलिए बहुत अच्छे से இங்க பாருங்க 29. देखिए तो 29 वचन पढ़ेंगे. என்ன சொன்னார்? அவர்கள் அவர்களை நோக்கி எங்களுடன் தங்கி இரும். उन लोग उसको बोले, आप आज हमारे बीच में निवास आमेन। लगाइए, हमारे Yes. साथ रहा करो. Amen. Hallelujah. संध्या काल हो गया है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எங்க கூட இரும். हमारे साथ रहिए, ठहरिए. கிளியரா சொல்றாரு. स्पष्ट रूप से कह रहा है. இந்த உலகம் வந்து விக்கெட் வேர்ல்டு, दुनिया के बेचने का सोच रहा है. வேர்ல்டு வந்து விக்கெட் வேர்ல்டு. और दुनिया बुराई से भरा है, கரெக்ட், மோசமான உலகம். बुराई से भरा है. அதனால लेकिन நீ இப்ப அந்த உலகத்துக்கிட்ட போவாத, तू उस दुनिया के உலகத்துக்கிட்ட போவாத. दुनिया पे जाओ मत, இங்க வா, यहाँ पर आ जाओ, இங்க வா, अंदर आ जाओ, என் கூட வா, मेरे अंदर आ जा, என் இருதயத்துல வா, मेरे दिल के अंदर आ जा, என் இருதயத்துல வா, मेरे दिल के अंदर आ जा, என் இருதயத்துல வா, मेरे दिल के अंदर आ जा, என் இருதயத்துல வா, मेरे दिल के अंदर आ जा, இருதயத்துல வா. दिल के अंदर आ जा. நீங்க இன்னைக்கு அழைச்சீங்கன்னா, अगर उसको इनकार किया तो, இன்னைக்கு அழைச்சீங்கன்னா, अगर उसको इनकार किया तो, ஹalleluya, हालेलुया, ஆமா, அழைச்சீங்கன்னா बुलाएगा तो बुलाएगा तो உங்க வீட்ல வந்து, आपको घर पे உங்க आकर, இருதயத்துல வந்து आपके दिल में आकर அவர் வாசம் செய்வார், वो वास करेगा, வாசம் செய்வார். तालियां. ஹalleluya, வாசம் செய்வார். वास करेगा. வாசம் செய்துட்டாலே போதும், वास किया तो भी அவர் काफी है. வாசம் செய்தாலே तो போதும், वास किया काफी, வறுமை மறைஞ்சு போகும், कमियां निकल जाएगा, குறைகள் மறைஞ்சு ஆமென். போகும், निकल जाएगा, இறைவான ஆசீர்வாதம், ஆமென். भरपूरी आशीष, இறைவான ஆசீர்வாதம், भरपूरी आशीष, இறைவான भरपूरी ஆசீர்வாதம். आशीष. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya, हालेलुया. என்ன சொன்னாங்க? क्या बोले? எங்களோட வந்து தங்கி இரு. हमारे साथ रह के ठहरिए. புரிஞ்சா அந்த அர்த்தம்? उसके अर्थ எங்களோட समझ में आ रहे எங்களோட हैं? வந்து தங்கி இரு. हमारे पास आके ठहरिए, என் இருதயத்துல வந்து தங்கி இரு. हमारे दिल के अंदर आके निवास என் कीजिए, இருதயத்துல வந்து தங்கி இரு हमारे ஆண்டவரே. दिल के अंदर आके निवास அவர் உங்க कीजिए. இருதயத்துல வந்து தங்கிட்டாங்க. हमारे दिल के अंदर निवास किया तो என்ன பாடு வரட்டும், जो भी समस्या है तो, என்ன குறைகள், என்ன Hallelujah. என்ன கஷ்டம் எந்த வரட்டும், வந்தாலும் जो भी कष्ट आए तो, எல்லாவற்றிலும் सभी कुछ में ஆண்டவரே போராடுவார். परमेश्वर ही युद्ध करेगा. ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर हमारे Amen, साथ amen, ஆண்டவரே amen. ஆசீர்வதிப்பார். परमेश्वर Amen. ஒரு குறைவின்றி நிறைவான Yes, ஆசீர்வாதத்தை Lord. एक भी कमी कटी नहीं करेगा. குறைவால நிறைவாக்கி कमी सब निकल के எல்லா भरपूरी आएगा. आशीर्वाद हम सभी आपको चीजों में आशीर्वाद करेगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அவர் அங்க வந்து என்ன செய்தார்? वो वहां पर आकर क्या कर रहा है? தங்கினார். निवास किया. எப்படின்னா कैसा? Revelation chapter 3:20. प्रकटीकरण 3:23. யா, 20.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிங்க. 3:20 ஆமென். प्रकटीकरण 3:20 எஸ் ஆமென். ஆமா ஆமென். देख मैं द्वार पे खड़ा हुआ खटखटाता हूं। ஹalleluya. यदि कोई मेरे शब्द सुनकर द्वार खुलेगा கதவை வந்து தட்டுவேன். तो मैं उसके पास भीतर आकर இருதயத்தின் கதவை उसके தட்டுவேன். साथ भोजन करूंगा। கதவை இருதயத்தின் வாசல்ல தட்டுவேன். हृदय की दरवाजे को खटखटाऊंगा मैं। ஏவன் அந்த சத்தத்தை கேட்டு अगर व्यक्ति யார் யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு जो व्यक्ति आवाज को सुनेगा கதவை திறந்தா द्वार को खोलेगा ஆண்டவரே என் இருதயத்துல வாங்கன்னு சொன்னா परमेश्वर जी मेरे दिल में आकर बुलाएगा तो இருதயத்துல வாங்கன்னு சொன்னா दिल में आकर निवास किया और நான் बुलाएगा तो வருவேன். मैं सच्चाई से आऊंगा। நான் வந்து சும்மா இருக்க मैं மாட்டேன். आकर ऐसे नहीं बैठूंगा। நான் உங்களோட போஷணம் பண்ணுவேன். मैं आपके साथ आकर भोजन करूंगा। நீங்க எங்க கூட போஷணம் பண்ணுவீங்க. आम आपके साथ भोजन होएगा। எவ்வளவு அருமை பாருங்க. कितना अच्छे से अर्पण देखो। அப்படி சும்மா இருக்கிறீங்களே. आप ऐसे बैठे हो। ஆண்டவர் நம்மள பார்த்து தான் சொல்றார். आज परमेश्वर हमारे देख के உங்க बोल रहा है இருதயத்தை திறந்தா वो दिल के कह रहा நான் है உங்க கூட வந்து போஷணம் பண்ணுவேன். Yes, Lord. Amen. நீங்க என் கூட போஷணம் பண்ணுவீங்க. தாயா, आप मेरे घर கரங்களை தட்டி அப்பா சத்தம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. Amen. 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 Hallelujah. Amen. 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 Hallelujah. 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 Amen. Amen. 30 வாசிங்க பாப்போம். 30 वचन पढ़ेंगे। 30 வாசிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர்களுடன் பந்தி அவர் இருக்கையில் அப்பத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்தார். Amen. Hallelujah. Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। என்ன சொன்னாரு? நான் கதவை தட்டுவேன். मैं आग कट के दरवाजे को तुरंत खुलेगा உங்க கூட வருவேன். मैं अंदर आऊंगा। வந்து உங்க கூட போஜனம் பண்ணுவேன். भीतर आकर भोजन करूंगा। நீங்களும் என் கூட போஜனம் பண்ணுவீங்க. आप भी मेरे साथ आकर भोजन करोगे। ஒரே டேபிள்ல நம்ம இருந்து சாப்பிடுவோம். एक ही मेज में बैठ के हम खाना खाएंगे। ஒரு வித்தியாசமே காட்ட மாட்டேன். इसमें आपके भेदभाव ही नहीं दिखाऊंगा। Hallelujah. भेदभाव ही नहीं दिखाऊंगा। உங்க கூட இருந்து உங்களை मैं ஆசீர்வதிப்பேன். तुम्हारे संग रह के आशीष करने वाला உங்களை हूँ। போஷித்து உங்களை आपके ஆசீர்வதிப்பேன். साथ भोजन करके आशीष करने वाला हूँ। அதனால நீங்க கவலையே பட इसलिए आप வேண்டாம் चिंता मत कीजिए। அப்படின்னு சொல்லிட்டு ऐसा बोलकर இங்க வந்து என்ன செய்யறாரு? यहाँ पर अगर क्या कह रहा है ரொட்டியை உடைக்கிறார். तो रोटी को तोड़ रहा है। ரொட்டியை உடைத்து रोटी को तोड़कर அப்பத்தை उடைத்து रोटी को तोड़कर ஆசீர்வதித்து आशीष करके Amen. அவர் வந்து ஆசீர்வதித்து உங்க கூட போஜனம் பண்ணுங்க. ஆசீர்வதித்து தான் போஜனம் பண்ணுவார். भोजन करेगा तो आशीष करके ही भोजन करूंगा। ஆசீர்வதித்து தான் போஜனம் भोजन பண்ணுவார். आशीष करके ही भोजन அவர் करूंगा। கிளியரா கொடுத்திருக்கு. ஆசீர்வதித்து அப்பத்தை எடுத்து रोटी को निकालकर ஆசீர்வதித்து आशीष करके அதை உடைத்து उसको तोड़कर அதை கொடுத்தா उसको दिया அவர்களுக்கு गया। கொடுத்தார். उन लोगों को दिया गया है। Amen. 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 அவர் உடைக்கப்பட்ட சரீரம் वो तोड़ा गया हुआ शरीर இன்னைக்கு है। நினைவு கூறுறோம். उसको हम स्मरण ஒவ்வொரு करते हैं। மாசமும் நினைவு हर एक கூறுறோம். महीना हम स्मरण करते हैं। Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। அப்படியே போஜனம் பண்ணுவார். ऐसे उनके सामने हमारे साथ அப்படி रहकर भोजन போஜனம் करेंगे। பண்ணும்போது ऐसा भोजन करते समय எப்போதும் ஆனந்தம், हमेशा ही आनंद ही आनंद, எப்போதும் ஆனந்தம், हमेशा आनंद ही आनंद, எப்போதும் மன மகிழ்ச்சி, हमेशा मगन ही मगन, எப்போதும் மன மகிழ்ச்சி. हमेशा मगन ही मगन है। Hallelujah. 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 हालेलुया Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. आमेन Hallelujah. Thank you, हालेलुया। Lord. அவர் சொல்றாரு, वो बोल रहा है எப்போதும் உன் கூட வருவேன், मैं तुम्हारे संग हमेशा रहूंगा, எப்போதும் உன் கூட வருவேன், संग हमेशा चलते உன் கூட आऊंगा, போஷிப்பேன், आपको भोजन करूंगा, உன்னை ஆசீர்வதிப்பேன். पहला आशीष करूंगा, ஒருபோதும் உன்னை விட்டு விலக कभी மாட்டேன். तेरे साथ नहीं உன்னை கைவிடவும் छोड़ेगा, மாட்டேன். तुझे त्यागेगा नहीं। எந்த காரணத்தை கொண்டு கவலைப்படாத. कौन सी Amen. कारण को लेकर चिंता मत எந்த करो, நிந்தையை குறித்து कौन सा கவலைப்படாத. निंदा के बारे में चिंता मत करो। எல்லாவற்றிலும் என் ஆசீர்வாதம் सभी लोग की चीज में मैं உங்க आशीर्वाद சரஸ்ல இருக்கும், आशीष உங்க சரஸ்ல இருக்கும். आपकी पंखों की तले रहेगा। Hallelujah. 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 Amen. 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 Kabashanta Amen. Kabalada. Amen. आमेन। Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Thank you, Jesus. धन्यवाद Thank you, यीशु, Jesus. धन्यवाद यीशु। அது பிறகு Kabashakala. 31 வாசிங்க பாப்போம். 31 वचन पढ़ेंगे। Amen. Amen. उसके बाद उन लोग आंखों खोला गया। அவர் கண்கள் திறக்கப்பட்டது. Amen. आमेन। அப்பத்தை உடைச்சி रोटी को तोड़कर உங்க கூட வந்து போஜனம் பண்ணும்போது आपके साथ आकर भोजन करने के बाद அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. उन लोग की आंखें खुला गया है। அது வரைக்கும் तब तक ஆவிக்குள்ள கண்கள் तब திறக்கப்படல. तक उन लोग की आंख बंद மாம்ச था, கண்ணு மட்டும் தான் பார்த்து शरीर की आंख ही देख रहा அது था, யாரு நீ கூட கண்டுபிடிக்க कौन முடியல. है करके पहचान भी नहीं पाया। அதுக்கு பிறகுதான் उसके बाद की அப்பத்தை உடைச்சி குடித்த பிறகு रोटी को तोड़कर देने के बाद ही கூட போஜனம் பண்ணும்போது उन लोग के साथ भोजन करने के அவர் बाद ही கண்கள் திறக்கப்பட்டது. उन लोग की आंखें खोला गया அவர் है। கண்கள் திறக்கப்பட்டது. उन लोग की आंखें खोला गया है। இன்னைக்கு ஒவ்வொருவர் கண்களும் திறக்கப்படும். आज भी आओ यहाँ पर आए बैठे हुए सारे की आंखें खोला கண்களும் जाए, திறக்கப்படும். हर एक की आंख खुला जाने दो। ஆண்டவரை கண்ணால
கண்ணார Amen. பார்ப்பீர்கள் Hallelujah. அவர் பிரசன்னத்தை கண்ணார காண்பீர்கள் हम आप आंखों से देखेगा கண்டு மகிழ்வீர்கள் देख के Amen. मगन கண்டு होएंगे மகிழ்வீர்கள் देख के मगन होएंगे Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. Hallelujah. அவரை போல தெய்வம் ஒருவர் இல்லை उसके जैसा परमेश्वर कोई नहीं அவரை है போல ஒருவர் இல்லை उसके जैसा कोई नहीं है Hallelujah. 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 हालेलुया Amen. आमेन அதுக்கு பிறகு பாருங்க उसके बाद देखिए இந்த பாத்துடுங்க देखिए। 29 32 31 30 33 31 பவர்ஃபுல் सामर्थ्यवान वचन है verses सामर्थ्यवान वचन है அதாவது ரொம்ப மகிமையான வசனங்கள் महिमा से भरा हुआ वचन है வசனங்கள் सामर्थ्य Hallelujah. तब वो एक बात दूसरे रहे हैं। चेहरे को देखकर நம்மள பேசி வேத வாக்கியங்களை ஆமென் நமக்கு விளங்க காட்டின போது ஆமென் நம்மளை இதை நமக்கு கொழுந்து தெரியவில்லை கொழுந்து விட்டு எரியவில்லையா आमेन आग झलक पकड़ेंगे हालेलुया அமைதியா இருக்கிறீங்களே எழுந்திருந்து இல்ல அது இருக்கட்டும் அதுக்கு பிறகு பாப்போம் எலும்பு பிறகு பாப்போம் இங்க எலும்புல பாப்போம் அப்படின்னா இங்க எலும்புனால அங்க எழும்ப முடியும் यहाँ पर उठेगा तो वहां पर उठेंगे Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया எப்படி பாருங்க कैसे देखिए அந்த ரெண்டு பேரும் பேசுறாங்க वो दोनों व्यक्ति बात कर रहे हैं ரெண்டு பேரும் பேசுறாங்க दोनों व्यक्ति बात कर रहे हैं एक கேட்டியா तो देखिए सुने क्या அவர் வசனத்தை பத்தி சொல்லும்போது वो वचन के बारे में बातें करते ஏன்னா அவர் மோசே சொன்னதுல இருந்து கடைசி வர ரெவல்யூஷன் வர मोसे से लेकर प्रकटीकरण तक அந்த தீர்க்க தரிசன வசனத்தை भविष्यवाणी वचन விளக்கி சொன்னார் वो समझाया तो उसको அப்படி அவர் பேசும்போது वैसे वो बातें करते அவர் समय பேசும்போது वो बातें करते समय நம்மளுக்கு நம்ம இருதயத்துல அக்கினி எழும்பவில்லையா दिल के अंदर आग पकड़ा नहीं क्या இருதயத்துல அக்கினி वो எழும்பவில்லையா हमारे दिल में आग से भरा नहीं क्या அந்த வசனம் தான் அக்கினியை वो போடும் वचन ही आग से भरा அந்த है வசனம் தான் அக்கினியை போடும் वो वचन ही आग से डाला Hallelujah. वो वचन ही अंगार அக்கினி डाला எழும்பவில்லையா वो अंगार डाला இந்த नहीं அக்கினி क्या குடாரத்துல இருந்து உங்களுக்கு அக்கினி எழும்பவில்லையா इस अग्नि के तंबू में आग नहीं उठाया அக்கினி குடாரத்துல இருந்து அக்கினி எழும்பவில்லையா ये अग्नि से तंबू से आग नहीं उठा क्या அக்கினி எழும்பவில்லையா वो अग्नि का तंबू नहीं उठा क्या இன்னும் கொழுந்து தெரியலையா இருக்கிறீங்களே ऐसे बेटे எல்லாம் எழுமுங்க सभी लोग उठ के खड़े हो गए அக்கினி आग से அக்கினி अग्नि அக்கினி அக்கினி மூளை இல்லையா अग्नि से भरा नहीं क्या ஹalleluya हालेलुया அப்படி கேக்குறாங்க ऐसे पूछ रहे हैं கேட்டுட்டு पूछने के बाद அந்த வசனத்தை वो वचन को the Psalm chapter 39:3 சங்கீதம் 39:3 சங்கீதம் 39:3 भजन வாசிங்க संहिता 39:23 ஆமென் ஆமென் படபட் வாசிங்க ஆமென் என் வார்த்தைகள் अंदर ही अंदर என் வார்த்தைகள் என் இருதயத்தில் कुटी ஆமென் ஏது இருதயம் அனல் கொண்டது मेरा हृदय अंदर ही अंदर जल रहा था 39:3 मैं सोचते सोचते சங்கீதம் 39:3 आग बड़ा कुटी ஏமா கரெக்ட் இல்ல 39:3 मेरा हृदय अंदर ही अंदर जल रहा था हाँ। सोचते सोचते आग बड़ा उठी नहीं नहीं तब मैं अपनी जीभ से आमेन। बोल उठा ஆமென் ஹalleluya तब अपनी जीभ से बोल उठा ஆமென் அந்த வசனத்தை वो वचन को தியானிக்கும் போது ध्यान करते समय என் இருதயத்துல मेरा हृदय के अंदर அக்கினி உண்டது आग से जल रहा था ஒரு அந்த நாமனால वो விண்ணப்பம் अपनी जीभ से स्वीकार किया था அக்கினி மூடணும் आग से भरना चाहिए